ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஈவினிங் டு நைட் ரொட்டீனை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஈவினிங் ஒரு 4:30 ஒரு 5 o'clock கிட்ட தான் நான் வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு கரெக்டாக டைம் வந்து தெரியல. அப்போலேருந்து நைட்டு நான் வந்து சாப்பிட்ற வரைக்கும் வந்து என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்களோ சேம் அதே மாதிரி தான் எனக்கும் இருக்கும். பட் வந்து நான் ஒரு சில பிக்சர்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணுறேன் அப்படிங்கிறனால எனக்கு வந்து ஒரு சில டே மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி யூஸ்வலாக நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் இருப்பேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 o'clock கிட்டே எனக்கு வந்து அந்த கோல்டன் அந்த சன்லைட் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ அந்த டைமில் தான் வந்து நான் ஷூட் எடுக்கிறது. நான் ஆல்ரெடி வந்து நிறைய ரீல்ஸில் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு வந்து அந்த டைமில் வந்து ஷூட் எடுக்கிறதுலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் சரி ரொம்ப நாள் ஆச்சு ஃபேஸ் பேக் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு இருந்துச்சு. அதில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் முல்தானி மட்டி ஆட் பண்ணி என்னோடய ஃபேஸில் வந்து ஒரு 10 minutes இல்லைனா 15 minutes நான் வந்து 10 minutes அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டேன். நீங்கள் மில்க்கு அப்படி இல்லை அப்படின்னா கர்டு கூட ஆட் பண்ணி உங்களோட ஃபேஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வந்து மில்க் டீ தான் குடிக்கணும் போல் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு நான் கேட்டிருந்தேன் மில்க் டீ வந்து எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஃபஸ்ட்டு நீ பாதாமை சாப்பிட அப்புறம் தான் உனக்கு வந்து டீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு நான் மார்னிங் சாப்பிடல. இன் பிட்வீன் நான் எப்போவும் 11 o'clock கிட்டே சாப்பிடுவேன். அப்போயும் நான் வந்து மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்து சரி ஈவினிங் ஆச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் சாக்லேட் இருந்துச்சு. எனக்கு இதில் வந்து கிஸ்ஸஸ் மட்டும் ரொம்ப பிடிக்கும். வேறு எதுவுமே வந்து பிடிக்காது. அதில் வந்து கிஸ்ஸஸ் அதுக்கப்புறம் மஞ்சு இதில் கிஸ்ஸஸ் மட்டும் எடுத்து நான் கொஞ்சம் நேரம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்கிறது தான் என்ன அப்படின்னா, ஆஃப்டர் ப்ரெக்னென்சியாக இருக்கட்டுமே, ஆஃப்டர் மேரேஜாக இருக்கட்டுமே, நம்மளோட பாடியில் வந்து நிறையவே சேஞ்சஸ் வரும். நம்மளோட கேரக்டர்ஸ் அதெல்லாம் கூட அப்படியே இருக்கலாம். ஒரு சில பேருக்கு அது கூட சேஞ்சஸ் வரும். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். ஒரு சில பேர் முன்னாடி பிஃபோர் மேரேஜ் ரொம்ப கத்துவாங்க, ஆஃப்டர் மேரேஜ் சைலண்ட் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் மெச்சூர் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளோட பாடியில் வந்துட்டு ரிலேட்டடாக வந்து ஃபிசிக்கல் ஆர் எமோஷ்னல் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து மென்டலி கூட சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹோப் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து காட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெயின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக அதை வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணணும். இதை ஏன் அந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஏதோ சொல்லியிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அண்டு சொல்லியிருக்கேன் சொல்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை 1 minute நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் டேக் கேர். பை.